அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் அவர் சொல்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து எம் அண்ணாதுரை, மாநில அரசு எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர். ஸோ என் சைடில் ஒரு 2 விஷயம், பெட்ரோல் டீசல் சம்மந்தமாகவும் எல்பிஜி சம்மந்தமாகவும் ரெண்டும் சொல்கிறேன். முதற்கண் எம்எஸ்ஹெச்எஸ்டி, பெட்ரோல் அண்ட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட் அண்ட் டீசல் பார்த்தீங்கன்னா முதல்ல கையிருப்பு இப்போதைக்கு நம்ம சப்ளை பண்ணுற தமிழ்நாடு பூரா இருக்கிற டெர்மினல்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லாம், பிபிசி, ஐஓசி, ஹெச்பிசியினுடைய நிறுவனங்கள்லேயே நமக்கு வந்து ஸ்டாக்கு அங்கே வந்து பைப்லைன்ஸ் மூலமும் வேகன் மூலமும் ரயில் வேகன் மூலமும் மூவ் ஆகுது. அது மூவ் ஆகி இருக்கிற ஸ்டாக்கே 9 நாளைக்கு வரும் இன்னையிலேருந்து முதல்ல இது. அது இல்லாமல் தொடர்ந்து பைப்லைன்லையும் வேகன்லையும் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும் எல்லா லொக்கேஷன்ஸ்லையும். அதனால் நம்ம இப்போதைக்கு எந்த விதமான தடையும் இருக்காது பெட்ரோல் டீசலுக்கு. நம்ம ஒரு முந்தா நாளும் அதற்கு நாளும் குறிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக பெட்ரோல் பங்கில் சரியான கூட்டம். எல்லாருமே ஒரு நாளைக்கு எடுக்கிற குவான்டிட்டியை விட 2 மடங்கு பெட்ரோல் பிடிச்சிருக்காங்க. எங்களுக்கு அதனுடைய புள்ளி விவரங்கள் வந்த பொழுது பார்த்தா கிட்டத்தட்ட 100% 1 லிட்டர் பிடிக்கிறவங்க 2 லிட்டர் எல்லாரும் போய் ஒரு பேனிக் ஆகிட்டு போய் பிடிச்சதுனால தான் அந்த நிலைமை உருவானது. அதில் 100% பெட்ரோல் விற்பனையும் 75% டீசல் விற்பனையும் ஒரே நாளில் கூடிடுச்சு. இதுதான் வந்து நம்ம பேனிக் ஆனதுக்கு காரணமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேற்றே உடனே குறைஞ்சி விட்டது. 21% அண்ட் 20% தான். இன்னைக்கு காலையில் சில பெட்ரோல் பம்ப்லாம் போய் பார்க்குறப்போ அதிகமாக அவ்வளோ கூட்டமே இல்லை. ஸோ அது ஃபுல் கண்ட்ரோல் ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 9 நாட்களும் பிறகு வந்து கொண்டும் இருக்கின்றது. அது கம்ப்ளீட் ஒன்றுமே பேனிக் ஆகவே வேண்டியதில்லை. அதுக்கு எல்லா நிறுவனங்களும் இணைந்து அரசுடன் இணைந்து செயல்பட்டு கண்டிப்பாக நிவர்த்தி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யப்படும். ஃபர்ஸ்ட் அது ஸ்டாக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்பிஜிக்கு வந்தால் டொமஸ்டிக் பொறுத்தவரை மத்திய அரசு அறிவிப்பின்படி 25 நாளைக்கு ஒரு தடவை நகர்ப்புறங்களிலே இருக்கிற வீடுகளுக்கு எல்பிஜி சிலிண்டர் கொடுக்கப்படும். இந்த நம்ம சுச்சுவேஷனை சமாளிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் ரூரல் சைடு என்ன அப்படின்னா 45 நாளைக்கு ஒரு முறை. ஸோ டொமஸ்டிக்கும் மோரார்லெஸ் அண்டர் கண்ட்ரோல், ஸ்டாக்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதம் முடிவு வரையே ஸ்டாக் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல், அதாவது வியாபாரங்களுக்கு தரப்படும் தி சிலிண்டர்ஸ் எல்பிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரும் சொன்ன மாதிரி நமக்கு ஓவராலாக 20% வரை என்ன போயிட்டு இருந்ததோ அதை கொடுக்கணும். ஏன்னா ப்ரியாரிட்டி நம்ம டொமஸ்டிக் தான் கொடுக்கணும். வீட்டில் இருக்கிறவங்கள முக்கியமாக அவர்களுடைய தேவைகளை பார்த்து கொள்ள வேண்டும். முதல் எய்ம் அதுங்கிறதுனால அது 20% வரை கொடுக்கலாம் அப்படின்னு வியாபார நிறுவனங்கள் கொடுக்கலான்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுலேயே ப்ரியாரிட்டியாக ஹாஸ்பிட்டல்ஸ் நம்பர் 1 நமக்கு தேவை. அதுக்கு அடுத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஹாஸ்டல், நமது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற எல்லா விதமான ஹாஸ்டலுக்கும் ஸ்கூலு காலேஜுக்கும் கொடுக்கலான்னு சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மீதி இருக்கிறத ஒரு குழுவாக மறுபடியும் மத்திய அரசு அறிவுறுத்தல்படியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய குழுவுடன் இணைந்து ஆயில் நிறுவனங்கள் எல்லாம் மீதி இருக்கிற குவான்டிட்டியும் மற்ற ஒரு ப்ரியாரிட்டி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இல்லை மண்பும் அது குறித்து அண்ணாதுரை சார் சொன்ன மாதிரி மாவட்ட முதலமைச்சர் வந்து 2 குழுக்கள் போட்டிருக்காங்க. குழுக்கள் போட்டு ஒன்று வந்து வீட்டுக்கான வணிக நிறுவனங்களுக்கு எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கு முறைப்படுத்த, அதுக்கு வந்து அரசு கூடுதல் தலைமை செயலர் உள்துறை அவரோட தலைமையில் அரசு கூடுதல் தலைமை குறு சிறு மற்றும் நடுத்தர எம்எஸ்எம்இ துறை, அதே மாதிரி தொழில்துறை மற்றும் நம்மளோட மையப்பகுதியாக நம்மளோட கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, அந்த குழு வந்து தொழிற்சாலைகள், உணவகங்கள், கேன்டீன்கள், உணவு தயாரிக்கும் கூடங்கள் போன்ற வணிக நிறுவனங்களுக்கு முறையாக எல்பிஜி சிலிண்டர் அளவீட்டினை வர ஒதுக்கீடு, இவங்க கொடுக்குற ஒதுக்கீடு அதை வந்து விநியோகம் செய்வதற்கு அவங்க வந்து அறிவுரை வழங்குவாங்க, கண்காணிப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலையும் இருக்கக்கூடிய அந்த குழுவில் தலைவர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட வழங்கல் டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர், அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் மற்றும் பாரத் பெட்ரோலியமோட உறுப்பினர்கள் இருக்காங்க. எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா,
அதிகாரப்பூர்வமாக சார் வந்து அந்த சப்ளைஸ் பூராமே உங்களுக்கு ஏற்கனவே பல முறை முதலமைச்சரும் இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க, பல்வேறு முறை நம்மளோட செயலர்களும் அதே மாதிரி தலைமை செயலரும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்றிய அரசோட நம்ம தொடர்ந்து கலந்து பேசி, இது வந்து ஒரு அவுட் சைடு இஷ்யூங்கிறதுனால அவர்களுக்கு என்ன இவங்க கண்டென்ட் நமக்கு சொல்கிறாங்களோ தகவல் வர்றதை உடனுக்குடன் நம்ம உங்கள் இடத்த கொடுத்துருவோம். தட் இஸ் ஒன். செகண்ட் இஸ், தயவுசெய்து இந்த நேரத்தில் வதந்திகளை நம்பி தேவையில்லாமல் சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வதந்திகள் நம்பக்கூடாது. இன்னொன்று, இவர்களிடத்திலும் பிளாக் மார்க்கெட்டிங் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க தலைமை செயலரும் முதலமைச்சரும், இவங்க பை சான்ஸ் யாராவது பிளாக் மார்க்கெட் பண்ணுறாங்க, ஏதாவது சில மாவட்டங்களில் பண்ணுறாங்க, அவங்க மேலேயும் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறுகளில் ஈடுபட வேண்டாம். அதிகாரப்பூர்வ தகவல் இவங்க கிடைக்க தகவல் இவர் நேரடியாக சொல்லுவாங்க, இல்லையா எங்கள் மூலமாக நாங்கள் சொல்லுவோம். அதை தான் நம்ம நம்ப முடியும். நாங்களுமே அதுதான் நம்ப முடியும். நாங்கள் அப்படியே அக்ராஸ் த போர்ட் சொல்லிட முடியாது. இந்த மீன் டைம் முதலமைச்சர் வந்து இடைப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்துருக்கார், தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அதில் தேவையான ஃபர்தர் ஏதாவது டிமாண்ட்ஸ் வரும்போது அதையும் ஃபாலோ பண்ணுவோம். இல்லைங்க, தயவுசெய்து அதை முதலமைச்சரும் தலைமை செயலர் தெளிவுபடுத்த சொன்னாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் அலுவலகத்தையும் தெளிவுபடுத்த சொன்னாங்க. நாங்கள் தெளிவாக போடுறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.